ஏய், அடி ஏதாவது பட்டுச்சா? வாங்க. யார் நீங்க? உங்களை பார்க்கலான்னு கதவு கிட்ட நின்னுட்டு இருந்தோமா, இவன் தான் தள்ளி விட்டான். ஐயோ நான் இல்ல, இவன் மேல சாஞ்சிருந்தானா இவதான் நான் வந்துட்டான். கதவு தாப்பால் போடல, அதனால தான் விழுந்துட்டேன். கதவு தான் தாப்பால் போடல இல்ல? நீங்க ரெண்டு பேரும் உள்ள வந்திருக்கலாமே. உங்களை கேட்காம எப்படி உள்ள வர்றது? அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு இவ சொன்னா. அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? இல்ல பிடிச்சிருக்கா. ஆமா, நீங்க தான் எங்க ஆனந்த் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அம்மா, உங்களை நான் அத்தானு கூப்பிட்டுமா இல்ல அக்கானு கூப்பிட்டுமா? உத்ரானே கூப்பிடலாம். என் பேரு சிந்து, இவன் பேர் நிதிஷ். நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உத்ரா. ஓகே. ஆமா உத்ரா, நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? ஏய், பெரியவங்களை இப்படி பேர் சொல்லி கூப்பிடலாமா? உன் மாமாவை கட்டிக்க போறவ அத்தனை கூப்பிடணும், சரியா? அம்மா, நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்மா, அப்படிதான் பேசுவோம் இல்ல உத்ரா? டேய், நீங்க எப்படா இங்க வந்தீங்க? இப்பதான் மாமா வந்தோம். புது ஆன்ட்டி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தோம். மாமா, அத்தை சூப்பரா இருக்காங்க. ஆமா மாமா. ஏய், பெரியவங்க கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாது. தாத்தா பாட்டி கீழே இருக்காங்க, அவங்க கூட போய் விளையாடுங்க. போங்க போங்க. பை மாமா. பை உத்ரா. பை. பசங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உத்தர முகத்துல சிரிப்பே வருதுப்பா. சரி, இவ தனியா இருக்கா, வீட்ல வேற போர் அடிக்கும். ரெண்டு பேரும் எங்கயாவது வெளியில போயிட்டு வாங்க. இல்லக்கா, அம்மா. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், இவள வெளியில கூட்டிட்டு போயிட்டு வா. அக்கா, அக்கா. பாட்டி. வாங்க என் செல்லமே. பாட்டி, உத்ரா சூப்பர். சூப்பரா? அதை விட நீதான் சூப்பர். உத்ரா, சாரி உத்ரா. அக்கா சொன்ன மாதிரி நம்ம வேணா வெளியே போயிட்டு வரலாமா? இல்ல உங்களுக்கு ஒரு சேஞ்சா இருக்குமே தான். உங்க அக்கா தான் உங்க அம்மா கிட்ட சொல்றேனாங்கல்ல, சொல்லிட்டு வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல, அக்கா அம்மா கிட்ட சொல்லிக்குவாங்க. நீங்க வாங்க போலாம் ப்ளீஸ். வாங்க வாங்க உத்ரா. அம்மா, நானும் உத்ராவும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம்மா. மாமா மாமா, நானும் வரேன் மாமா. நானும் உங்க கூட வரேன் மாமா. இப்பதானே ஊர்ல இருந்து வந்தீங்க. இந்த தாத்தா விட்டு மறுபடியும் ஊர் சுத்த போறீங்களா? நான் விட மாட்டேன், இங்கே இருங்க. பாய் அத்தை. பாய் உத்ரா. பாய் உத்ரா. ஆனந்த், அம்மா, போற இடத்துல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. இது கிராமம். சரிம்மா. ஏ அரவிந்த், வாடா வெளியே போலாம். வேற வேலை இல்ல, கண்ட பொண்ணுங்களோட ஊரை சுத்திக்கிட்டு மூட்டை பட. என்னங்க அவர் இப்படி எல்லாம் பேசுறாரு? அவன் எப்பவுமே இப்படிதான். நீங்க வாங்க, நம்ம போலாம். அங்க கிடக்கலாம். என்ன இருக்கா அண்ணாச்சி, நாகவல்லியோட கதை நாளையோட முடிய போகுது. என்ன சொல்ற? ஆமா அண்ணாச்சி, நாளைக்கு உயிலோட காப்பி கோர்ட்டுக்கு வரப்போகுது. அதனால உண்மையெல்லாம் வெளியில வரும். அதுக்கப்புறம் நாகவல்லி இருக்கிறதுக்கு இடமில்லாம தெரு தெருவா அலைய போறா. என்னன்னாச்சி, நான் இவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே சொல்லாம என்ன அப்படி பாக்குறீங்க? ரங்கா, நீ நடக்க போறத பத்தி சந்தோஷப்படுற. அப்படி நடந்தா அதனால என்ன பிரச்சனை வருமோன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். புரியல அண்ணாச்சி. டேய்,
சாதாரணமாவே அந்த நாகவல்லி எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும். அவளை தெருவுக்கு கொண்டு வர்ற அளவுக்கு நீ போயிட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விடுவாளா? டேய், நான் வெளியில இருந்தா கூட உனக்கு எதுவும் ஆகாதபடி நான் பாத்துக்குவேன். ஆனா நான் உள்ள இருக்கேன். நீ தனியே இருக்கிறப்போ உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயப்படுறேன். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணாச்சி, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா அதை பத்தி நான் கொஞ்சம் கூட கவலைப்படல. என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாச்சிக்காக ஒரு நல்ல விஷயம் பண்ண எனக்கு கிடைச்ச வாய்ப்பா தான் அதை நினைக்கிறேன். அண்ணாச்சி, எனக்காக நீங்க அந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க. உதவி கூட யார் வேணாலும் செய்யலாம். ஆனா இந்த வேலைக்காரனுக்காக சொந்த குடும்பத்தையே எதிர்த்து நின்னீங்க பாருங்க. அந்த மனசு உங்களை தவிர வேற யாருக்கு வரும் அண்ணாச்சி? யாருக்கு வரும்? பொதுவா ஒருத்தர்கிட்ட எவ்வளவுதான் பாசமா பழகினாலும் பிரச்சனைன்னு வந்துட்டா எப்பவுமே குடும்பத்து பக்கம் தான் நிற்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லையே. அடுத்தவங்களையும் உங்க குடும்பத்துல ஒருத்தரா மதிக்கிறவங்க நீங்க. உங்களுக்கு ஒரு நல்லது பண்றதுக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்பா இதை நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன் அண்ணாச்சி, இதனால என் உயிரே போனாலும் எனக்கு சந்தோஷம் தான் அண்ணாச்சி. ரங்கா, இப்போ கூட நீதான் உன்னை வேலைக்காரனா நினைக்கிறியே தவிர நான் என்னைக்குமே உன்னை நண்பனாதான்டா பாக்குறேன். நட்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்டா. பெத்த அம்மா கிட்டையும் கட்டின பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயத்த கூட ஒரு நண்பன்கிட்ட தான்டா சொல்ல முடியும். மத்த எல்லா உறவுகளுக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனா நட்பு ஒண்ணுதான்டா, எந்த காரணமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பழகிறது. ஒரு காதலன் காதலிக்காகவோ ஒரு காதலி காதலனுக்காகவோ உயிரை விடுறது கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரு நண்பனுக்காக இன்னொரு நண்பன் உயிரை கொடுக்கறேன்னு சொல்றான் பாரு, அதான்டா பெரிய விஷயம். இப்ப எனக்காக உயிரை விட்டாலும் சந்தோஷம்னு சொன்னியே, அதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதே நேரத்துல உன் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு என்னால விட முடியுமா? டேய், நீ எனக்கு வேணும்டா. நான் கண்ணை மூடுற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அண்ணாச்சி, ரங்கா, எங்க எங்க எனக்கு முன்னாடி நீ போயிடுவேன்னு பயமா இருக்குடா. அண்ணாச்சி, இல்லடா, நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டா அப்புறம் எனக்கு ஆறுதல் சொல்ல யாரா இருக்கா? என்ன அண்ணாச்சி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இருப்பேன் அண்ணாச்சி, உங்களுக்காகவே இருப்பேன், உங்க கூடவே இருப்பேன். எனக்கு ஒன்றாகாது அண்ணாச்சி, எனக்கு ஒன்றாகாது. அண்ணாச்சி, உங்க அன்பு இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாது. தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. சரி, நேரமாவது, நீ புறப்பட. சரி ரங்கா, பாத்துக்கப்பா, ஜாக்கிரதை.
மா ரெடி ஆயிட்டீங்களா? கிளம்பலாம். இதோ வந்துட்டேப்பா. எங்க கிளம்பிட்டீங்க? அண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். அதான் உங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கூட்டிட்டு போனா பத்தாதா? ஏய், என்ன பேசுற நீ? அவங்களுக்கு இந்த ஊர்ல யாரு தெரியும்? எந்த ஹாஸ்பிட்டல் தெரியும்? ஓ, தெரியாம தான் இவ்வளவு தூரம் உங்களை தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்தாங்களா? சுகந்தி, தேவையில்லாம நீ பிரச்சனையை கிளப்பாத. முத்து, வேணாப்பா. எங்களுக்காக எதுக்குப்பா நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க? இல்லம்மா, அது விடுப்பா, நானே உன் அண்ணிய கூட்டிட்டு போறேன்ப்பா. சும்மா இருக்குமா. நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் நல்லா பாப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் ஜிஹெச்சுக்கு போனா கூட தான் நல்லா பாப்பாங்க. ஏய், நீ பேசாத, வாயை மூடுங்க. முடியாதுங்க, என்னால இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஏமா, ஆஸ்பத்திரிக்கு தானமா கூட்டிட்டு போறான், அதுக்கேமா உனக்கு இவ்வளவு கோவம் வருது? இந்த மாதிரி இம்செல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நாங்க தனியா வந்தோம். தேடி பிடிச்சு தொல்லை கொடுத்தா கோவம் வராதா? தொல்லையா? ஏமா, நாங்களே விதியத்து போய் தானமா இங்க வந்திருக்கோம். நீயும் விரட்டினா நாங்க எங்கம்மா போவோம்? இத பாருங்க, நான் என் புருஷன் கூட பேசிட்டு இருக்கேன், நீங்க தலையிடாதீங்க. ஏங்க, இத பாருங்க, நீங்க போக கூடாது. ஏய், மீறி போட என்னடி பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல தானே உங்க இஷ்டத்துக்கு ஆடுறீங்க. முட்டாள்தனமா பேசாத. நீயும் 2 பிள்ளை பெத்தவ தானே? ஏய், இப்ப அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் உனக்கு தெரியாதுடி. பாவம் பச்சை உடம்பு, இதுல புள்ளை வேற பறி கொடுத்து நிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆறுதல் இல்லாட்டியும் பரவாயில்ல, அழ வைக்காம இருக்கலாம்ல. இது பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க போக கூடாது. இவங்க வேணும்னா போயிட்டு அப்படியே ஜெயவேல் வீட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டு போட்டும். அது முடியாது சுகந்தி. நான் இருக்கிற வரைக்கும் அவங்க இந்த வீட்ல தான் இருப்பாங்க. அம்மா, இவகிட்ட என்ன பேச்சு? வாங்க போலாம், வாங்க நீ. குட் மார்னிங் சார். செல் ஓபன் பண்ணு. ஓகே சார். வாங்க பாரதி, ஹலோ சார். உட்காருங்க. உட்காரு. அண்ணாஜி, என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? ஆமா சார், உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க சார். நாளைக்கு சக்தியோட தாத்தா எழுதின உயில் பத்திரத்தை கோர்ட்ல படிக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஓ, அப்படிங்களா? ஆமா, அதுக்கு நீங்க போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? அவசியம் தேவைப்படுங்களா சார்? ஆமா சார், கட்டாயம் தேவைதான். ஏன்னா அந்த நாகவல்லியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தான் நினைச்சதை அடையறதுக்காக அவ எதை வேணாலும் செய்வா. ஒருவேளை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து உயில் கோர்ட்டுக்கு வர்ற வழியில ஏதாவது செய்யறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதனால 2 பிசியாவது கூட வந்தா பெட்டரா இருக்குமேனு ஃபீல் பண்றேன். ஓகே சார், நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். என்ன பாரதி அப்படி பாக்குறீங்க? இல்ல என்னாச்சு, நீங்க நினைச்சிருந்தா ஜாமீன்ல வெளியில போயிருக்கலாம், ஆனா வேணாம்னு சொல்லிட்டீங்க. இல்ல பாரதி, ஏற்கனவே அழகுதுறை கேஸ்ல நான் அரெஸ்ட் ஆகி பெயில்ல வெளியில வந்ததுக்கு போலீஸ் ஆபீசரு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வெளியில வந்துட்டாருன்னு சொன்னாங்க. ரீசெண்டா அதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் நாடகம் ஆடிட்டேன்னு பேசினாங்க. அதான் இந்த கேஸ்ல நான் உண்மையை நிரூபிச்சதுக்கு அப்புறம் வெளியில போலான்னு இருக்கேன். அண்ணாச்சி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க உள்ள இருந்ததுனாலதான் உங்க ஃபேமிலிக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு.
நீங்க மட்டும் வெளியில இருந்திருந்தா யாராவது உங்க குடும்பத்தை நெருங்கி இருக்க முடியுமா? உண்மைதான். சொல்ல போனா நாகவல்லி இந்த அளவுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கல. என்ன பண்றது? ஆனா ஒண்ணு பாரதி, நான் எப்பவும் சத்தியத்தை நம்புறவன், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவன். அது என்னைக்கு வீண் போகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த தைரியத்துல தான் நான் இருக்கேன். நிச்சயமா சார், உங்க நம்பிக்கை வீண் போகாது. விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ பாரதி, தேங்க்யூ. ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. குழந்தை காணாம போனதுனால கொஞ்சம் அப்செட் ஆயிருக்காங்க. பிபி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இவங்களை எங்கேயும் தனியா கொஞ்ச நாளைக்கு விடாதீங்க. அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களால இவங்க ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு இப்ப முக்கியமா தேவை கொஞ்சம் நிம்மதியான தூக்கமும் நல்ல சாப்பாடும் தான். முடிஞ்ச மட்டும் இவங்க கிட்ட இவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை பேசி இவங்களை ரிலாக்ஸ் பண்ண வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிவி ஷோ, டிவிடிலாம் பார்க்க வச்சு இவங்களை பழைய சம்பவங்கள்ல இருந்து டைவர்ட் பண்ணி விடுங்க. மற்றபடி இவங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நான் இவங்களுக்கு அயன் டேப்லெட்ஸ் எழுதி தரேன். அப்புறம் ஈவினிங் டைம்ல பக்கத்துல இருக்கிற ஏதாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க. கொஞ்ச நாள்ல அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. நதிங் டு வரி. ஓகே. போயிட்டு வாமா. ரொம்ப நன்றி. கூட்டிட்டு போங்க. வாமா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வரோங்க. போயிட்டு வாங்க. மிளகாய் பொடியை முகத்தில் தூவி பெண்ணிடம் செயின் பறிப்பு. ஊருக்குள்ள நம்மள மாதிரி கொள்ளக்காரங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அடுத்தது மழை. பிச்சமுத்து வணக்கம். வக்கீல் சார் வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க அப்படி உட்காருங்க. இருங்க அத்தை மாமா கூப்பிடுறேன். அத்தை மாமா வக்கீல் வந்திருக்காரு வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. வணக்கம் சார். அப்புறம் நான் சொன்ன மாதிரி உயில தயார் பண்ணிட்டீங்களா? ரஃபா ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேம்மா. அதை படிச்சு காட்டுறேன், கேளுங்க. உங்களுக்கு ஓகேன்னா அதை அப்படியே நான் லீகல் ஷீட்ல ரெடி பண்ணி கொண்டு வரேன். சரி படிங்க. உயில் சாசனம் 1978 வருடம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி திருநெல்வேலி கோட்டையூர் பிள்ளையார் கோவில் தெரு கதவு எண் 37 வசிக்கும் ப. நாகரத்தினம் ஆகிய நான் நல்ல ஞாபக சக்தியுடனும் பிறருடைய தூண்டுதல் இல்லாமலும் என்னுடைய முழு விருப்பத்தின்படியும் எழுதி வைத்த உயில் சாசனம் என்னவென்றால், நான் இதன் மூலம் இதற்கு முன்னால் எழுதியிருக்கும் எல்லா உயில் சாசனங்களையும் ரத்து செய்கிறேன். தற்சமயம் எனக்கு 60 வயதாகிறது. அடிக்கடி எனக்கு உடல் நலம் குன்றி வருகிறது. அதனால் நான் இந்த நிலையில் இருக்கும் போதே எனக்கு பாத்தியப்பட்ட சொத்தினை குறித்து ஒரு எழுத்து மூலமான உயில் எழுதி வைக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் பேரில் இந்த உயில் சாசனத்தை எழுதி வைக்கிறேன். எனக்கு வைதேகி என்பவருடன் திருமணமாகி எனக்கு நாகவல்லி என்ற மகளும் செந்தில் ராஜா என்ற மகனும் இருக்கின்றனர். மனைவி ஏற்கனவே இறந்து விட்டார். எனது மகன் செந்தில் ராஜா சிறு வயது முதலே கெட்ட பழக்க வழக்கங்கள் உடையவனாக இருந்ததால் எதிர்காலத்தில் அவன் நல்ல விதமாக குடும்பம் நடத்துவான் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எனவே என்னுடைய ஜீவித காலத்திற்கு பிறகு கீழே நான் குறிப்பிட்டுள்ள என் சொத்துக்கள் அனைத்தும் என்னுடைய மூத்த மகள் நாகவல்லிக்கே சேரும். ஆ
செந்தில் ராஜாவின் நடவடிக்கையை பொறுத்து என்னுடைய சொத்தின் ஒரு பகுதியை செந்தில் ராஜாவுக்கு விட்டுக் கொடுப்பதும் கொடுக்காததும் எனது மகள் நாகவல்லியின் விருப்பம். மற்றபடி சொத்தில் பங்கு கேட்க செந்தில் ராஜாவுக்கு எந்த உரிமையையும் அளிக்க நான் விரும்பவில்லை. இந்த சொத்து பத்தின டீடைல்ஸ்லாம் அப்படியே இது கீழே வருமா? கரெக்டா இருக்கு சார். இதே மாதிரி உயில ரெடி பண்ணி என் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்தாங்க. மாப்பிள்ள, அத்தை இந்த உயில அரசாங்க முத்திரை பதிஞ்ச மாதிரி நீங்க பக்காவா ரெடி பண்ணி வச்சு அந்த உயில மாத்த வேண்டியது உங்க பொறுப்பு. ஓகே அத்தை. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து உயில் காப்பிய சட்ட சிக்கல் ரொம்ப அதிகமா இருக்கிறதால போலீஸ் பாதுகாப்போட தான் கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. சார் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதை எப்படி மாத்தணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். நீங்க உயில மட்டும் ரெடி பண்ணுங்க. சரிம்மா, நான் ரெடி பண்ணிட்டு ஃபோன் பண்றேன். உங்க மாப்பிள்ளைய அனுப்புங்க, நான் அவர்கிட்ட கொடுத்துறேன். சரி. அப்ப நான் புறப்பட்டுங்களா? சரி. வரேன் சார். வாங்க. காப்பி டீ இல்ல வேண்டாம்.